Hi friends, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம 9th standard unit 3 geography தான் பார்க்க போகிறோம். லெசனோட பேர் அட்மாஸ்பியரா. இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ எர்த் மட்டும்தான் நமக்கு எர்த்தில் மட்டும்தான் நமக்கு லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகுது. மற்ற எந்த பிளானட்லையுமே லைஃப் இல்லை. காரணம் வந்து ஏர் தான். உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான எலமெண்ட்டான ஏர் வந்து நமக்கு வந்து எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் தான். இப்போ வந்து அந்த கம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் பார்த்துடலாம். 78% ஆஃப் தி அட்மாஸ்பியர் வந்து நைட்ரஜனால் தான் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் 21% வந்து ஆக்சிஜன். ஸோ 78 + 21 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 99% வரும். ஸோ 99% நைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டுமே 99% இருக்குது. மிச்சம் இருக்க அந்த 1% எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்க 1%ல் 0.93% ஆர்கான், 0.03% கார்பன் டை ஆக்சைடு, 0.0018% நியான், 0.0005% ஹீலியம், 0.00006% ஓசோன், 0.00005% ஹைட்ரஜன். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அந்த நம்பர் நீங்கள் அப்படியே படிக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து எந்த கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இந்த அட்மாஸ்பியரோட கம்போசிஷனை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் எது வந்து அதிகம் அப்படின்னு ஒரு ஆர்டரில் தெரிஞ்சிருக்கணும். அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் படிச்சுக்கோங்க. ஈவன் பர்சன்டேஜ் ஞாபகத்தில் வச்சுக்க முடியலனா கூட எது அதிகம் எது கம்மி அந்த அளவுக்கு இந்த பேராகிராஃபை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வேப்பர் கண்டென்ட் வந்து 0 to 0.4%க்குள்ளே வேரி ஆகும். அண்ட் இந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ட் வச்சு தான் நமக்கு வந்து வெதர் ஃபினாமினா வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமான ஒன் வேர்டு. 1772ல் ருதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் நைட்ரஜனை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1774ல் ஜோசப் பிரிச்லி அப்படிங்கிறவர் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நைட்ரஜன், ரெண்டாவது கண்டுபிடிச்சது தான் ஆக்சிஜன். நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் பேர் ருதர்ஃபோர்ட், ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர் பேர் ஜோசப் பிரின்ஸ்லி. நெக்ஸ்ட் இந்த பேரா பாருங்கள். ஆக்சிஜன் வந்து ரொம்ப உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்னு கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் ஆக்ட்ஸ் அஸ் அ டைல்யூயன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓசோன் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் தி எர்த் ஃப்ரம் தி ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அட்மாஸ்பியரிக் லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருங்கிறது ரொம்ப லோயஸ்ட் லேயர். இது வந்து கிரீக் வேர்ட் ட்ரோபோஸ், அதுலேருந்து இது டிரைவ் ஆகிருக்கு. இதோட மீனிங் வந்து டேர்ன் ஆர் சேஞ்ச். இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்டும் டெம்பரேச்சரும் ட்ரோபோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு லேயர்லையும் வித்தியாசமாக வரும். நீங்கள் வந்து ட்ரோபோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஹைட்டும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்புறம் இந்த ட்ரோபோஸ்பியருங்கிற இந்த லேயரில் தான் வெதர் மேக்கிங் ஃபினாமினா. இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் இங்கே தான் வெதர் மேக்கிங் ஃபினாமினா நடக்குதுன்னா, முக்கால்வாசி க்ளவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்கும். அதனால வெதர் ஃபினாமினா எல்லாமே அக்கர் ஆகுது இந்த ட்ரோபோஸ்பியரில் தான். ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்தால இருக்க லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரா. இதோட ஹைட் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதில் வந்து ஓசோன் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியரை ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே டெம்பரேச்சர் அண்ட் ஹைட் ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதாவது டெம்பரேச்சர் ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம லாஸ்ட்டாக நம்ம ட்ரோபோஸ்பியர் பார்க்குறப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பார்த்தோம். அதாவது டெம்பரேச்சர் ஹைட்டு கூட குறையும்னு பார்த்தோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஹைட் கூட டெம்பரேச்சர் உங்களுக்கு கூடும். அதே மாதிரி லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ் வந்து நார்மலாக எங்கே ஃப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயரில் தான் உங்களுக்கு ஜெட் பிளேன்ஸ்லாம் பறக்கும். இந்த அப்பர் லிமிட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியரை ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 2 கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓசோனோஸ்பியர் அப்புறம் ஜெட் பிளேன்ஸ், இந்த 2 வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மீசோஸ்பியர் வந்து 50 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் அண்ட் ஹைட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் ஹைட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது ஹைட்டு கூட உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ இது அப்படியே நம்ம ட்ரோபோஸ்பியர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் மீசோஸ்பியர்லையும் இந்த ஹைட் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேஷன் அப்படியே இருக்குது. எப்படி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நம்ம ஓசோனோஸ்பியர் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம், இங்கே அதே மாதிரி ரேடியோ வேவ்ஸ் வந்து
ரிஃப்ளெக்ட் ஆகிற லேயர் வந்து உங்களுக்கு மீசோஸ்பியர். ஸோ இது இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த லேயரில் வந்து உங்களுக்கு வந்து ரேடியோஸ்பியர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மீசோஸ்பியரில் தான். அது மட்டும் இல்லாமல் மீட்ரோஸ் நமக்கு தெரியும். மீட்ரோஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த லேயரில் தான் ரீச் ஆனதுக்கப்புறம் அது மோஸ்ட் ஆஃப் தி மீட்ரோஸ்பியர்ஸ் நியரிங் தி எர்த் கெட்ஸ் பர்ன்ஸ் ஹியர். ஸோ வந்து இந்த இடத்துல தான் மீட்ரோஸ் வந்து பர்ன் ஆகிற இடமும் இதுதான். ஸோ மீட்ரோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் 2 கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ரேடியோ வேவ்ஸ், இன்னொன்று மீட்ராய்ட்ஸ். அதுக்கப்புறம் தெர்மோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் மீசோஸ்பியருக்கு அடுத்தால வர லேயர் வந்து உங்களுக்கு தெர்மோஸ்பியர். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதவே நம்ம வந்து லோயர் தெர்மோஸ்பியர் அண்ட் அப்பர் தெர்மோஸ்பியர்னு சொல்லுவோம். லோயர் தெர்மோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் கேஸ் கம்போசிஷன், அதனால அதை வந்து ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் போர்ஷன் ஆஃப் தெர்மோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் கேஸ் கம்போசிஷன் வந்து அன்ஈவனாக இருக்கும், அதனால் இதை வந்து ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹைட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது டெம்பரேச்சர் ஹைட்டு கூடும். எப்படி ஸ்டாட்டோஸ்பியரில் ஹைட் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேஷன் இருந்ததோ அதே மாதிரி தெர்மோஸ்பியர்லையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். தென் அயனோஸ்பியர் இஸ் தி லேயர் ஆஃப் தெர்மோஸ்பியர் தட் கண்டெய்ன்ஸ் அயன்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ தெர்மோஸ்பியரில் தான் அயனோஸ்பியர் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த பாக்ஸ் பாருங்கள், மேக்னட்டோஸ்பியர் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸோஸ்பியர்னா என்ன நம்ம அடுத்த பேராவில் பார்ப்போம். ஸோ எக்ஸோஸ்பியருக்கும் அப்புறம் வர்றது தான் மேக்னட்டோஸ்பியர். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் பெல்ட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் வந்து ட்ராப் ஆகி இந்த பெல்ட்டில் வந்து இருக்கும். இது கிட்டத்தட்ட 64,000 கிலோமீட்டருக்கு மேலே இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு எக்ஸோஸ்பியருக்கு அப்புறம் தான் இந்த மேக்னட்டோஸ்பியர் இருக்குது அப்படிங்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப ஃபாராக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 64,000 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்குது இந்த மேக்னட்டோஸ்பியரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியரை. ஸோ எக்ஸோஸ்பியருங்கிறது அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் தான் எக்ஸோஸ்பியர். இந்த எக்ஸோஸ்பியரில் தான் உங்களுக்கு அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ் அண்ட் அரோரா போராலிசிஸ்ங்க ஃபினாமினான் வந்து அக்கர் ஆகுது. ஸோ அரோரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெடி போட்ட மாதிரி கலர் வந்து அப்படி க்ளோயிங்காக இருக்கும். அப்படி ஒரு ஃபினாமினா தான் அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ் அரோரா போராலிசிஸா. இது வந்து எதனால் நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை அ ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் தி சன் சர்ஃபேஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஸ்ட்ராம். ஸோ எப்படி இருக்குன்னா மல்டி கலர் ஃபயர் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே அது வந்து வெடி போட்ட மாதிரி இருக்கும் அந்த ஃபினாமினா. தென் வந்து நம்ம இப்போ வெதர் அண்ட் கிளைமேட் பார்த்துடலாம். வெதருங்கிறது ஒரு ஷார்ட் ஃபினாமினா, அதாவது ஒரு டே டு டே கண்டிஷனை நம்ம வெதர்னு சொல்லுவோம். கிளைமேட்டுங்கிறது ஒரு லாங் பீரியடுக்கு வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்க ஒரு வெதரை தான் நம்ம வந்து கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கம்பேரிசன் பார்த்துடலாம். வெதர் டினோட்ஸ் த வே த அட்மாஸ்பியர் பிஹேவ் எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே ஃபினாமினாவை வெதர்னு சொல்லுவோம். கிளைமேட்டுங்கிறது ஆவரேஜ் ஆஃப் வெதரை தான் நம்ம கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி அது ஒரு லாங்கர் பீரியடுக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வெதர்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் கால்குலேட் பண்ணுறது வெதர், இல்லைன்னா டே டு டே ஃபினாமினான்னு வச்சுக்கலாம். கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் ஆஃப் டைம், இல்லைன்னா ஆவரேஜ் ஆஃப் வெதர், அதை தான் நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஃபேக்டர்லாம் இந்த கிளைமேட்டையும் வெதரையும் டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவேட்டர், ஆல்டிடியூட், நியர்னஸ் டு தி சி, நேச்சர் ஆஃப் ப்ரிவேலிங் விண்ட், மவுண்டன் பேரியர், கிளவுட் கவர், ஓஷன் கரண்ட், நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவேட்டர் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சன் எப்படி இருக்கும். சன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு எர்த் மேலே படுற ரேடியேஷன் வந்து ஈவனாக இருக்காது. ஈக்குவேட்டர் மேலே அதிகமான சன்ரைஸ் படும் அண்ட் போலார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்காக படும். ஸோ எந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேட்டர் ரீஜனில் ஹீட் அதிகமாக இருக்கும். அண்ட் மற்ற போலார் ரீஜன் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக ஃபால் ஆகுறதுனால அங்கே உங்களுக்கு அவ்வளோ ஹீட் ரிசீவ் ஆகாது. அதனால் எப்படி இருக்குன்னா ஈக்குவேட்டர் ரீஜனில் அதிகமான ஹீட்டும் போலார் ரீஜனில் கம்மியான ஹீட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த டேப்லர் காலமை லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட் பாருங்கள். ஆல்டிடியூட் எப்படி கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கிட்டத்தட்ட 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ஹைட்டு கூட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது. ஒரு கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகுது. இதை வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தால பாருங்கள், நியர்னஸ் டு தி சி. ஸோ எப்போவுமே கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் வந்து மாடரேட் கிளைமேட் இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் ரொம்ப லேண்ட்லாக்டு ரீஜன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீசோ ஏரியாவில் இல்லாமல் கொஞ்சம் சீக்கு ரொம்ப தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
அதை தான் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து முக்கியமான 2 ஃபினாமினா பற்றி கொடுத்துருப்பாங்க, சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ்னு. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். டே டைமில் நடக்கும் சீ ப்ரீஸுங்கிறது. ஆக்சுவலாக என்னென்னா விண்ட் வந்து ப்ளோஸ் ஃப்ரம் ஓஷன் டு லேண்ட் இன் ஆஃப்டர்நூன். அதை தான் நம்ம சீ ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த ஃபினாமினா எப்படின்னா, டே டைமில் லேண்ட் மாஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து டே டைமில் ரொம்ப ஹீட் ஆகும். எப்போவுமே எந்த இடம் ரொம்ப ஹீட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ டே டைமில் உங்களுக்கு லேண்ட் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ லேண்ட் ரொம்ப ஹீட் ஆகுறதுனால உங்களுக்கு அங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு ஹை ப்ரெஷர் எங்கே க்ரியேட் ஆகிருக்கும், ஹை ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து சீல க்ரியேட் ஆகிருக்கும். அதனால் இப்போ வந்து எப்போவுமே விண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு வந்து சீ ப்ரீஸ். இது வந்து டே டைம். இப்போ வந்து சன் வந்து லேண்டில் படுது. ஸோ வந்து லோ ப்ரெஷர் உங்களுக்கு லேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு, ஹை ப்ரெஷர் வந்து உங்களுக்கு சீல க்ரியேட் ஆகிருக்கு. நான் என்ன சொன்னேன், எப்போவுமே விண்ட் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ட்ராவல் ஆகும்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஹை ப்ரெஷர் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு, சீல க்ரியேட் ஆகிருக்கிறதுனால சீலேருந்து லேண்டுக்கு வந்து விண்ட் வந்து ப்ளோ ஆகுது. ஸோ அதான் அந்த டயக்ராமில் இப்படி ஆரோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபினாமினா தான் நம்ம சீ ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்போவுமே உங்களுக்கு டே டைமில் தான் நடக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ப்ரீஸ் பார்த்துடலாம். லேண்ட் ப்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே நைட்டு தான் நடக்கும். நைட்டு வந்து லேண்ட் வந்து இப்போ கூல் ஆகிடுது. ஸோ ஹை ப்ரெஷர் லேண்டில் இருக்கும், லோ ப்ரெஷர் வந்து சீல இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தானே விண்ட் ட்ராவல் ஆகும்னு சொன்னேன். இப்போ லேண்டில் ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால லேண்ட்லேருந்து ஓஷனுக்கு வந்து விண்ட் ட்ராவல் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டே டைமில் நடக்கிறது உங்களுக்கு சீ ப்ரீஸ் அண்ட் நைட் டைமில் நடக்கிறது உங்களுக்கு லேண்ட் ப்ரீஸ். சீ ப்ரீஸில் உங்களுக்கு விண்ட் வந்து ஓஷன்லேருந்து லேண்டுக்கு ப்ளோ ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு லேண்ட் ப்ரீஸில் வந்து நைட் டைமில் நடக்கும். அதே நேரத்தில் லேண்ட்லேருந்து சீக்கு வந்து விண்டு ப்ளோ ஆகும். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து விண்டு வந்து எப்படி வந்து கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 விண்ட் இருக்குது, வார்ம் விண்ட், கோல்டு விண்டுன்னு இருக்குது. ஸோ வந்து ஒரு வார்ம் விண்ட் வந்து ப்ளோ ஆகுறப்ப அந்த ரீஜன் ரொம்ப வார்மாக இருக்கும். அண்ட் கோல்டு விண்ட் ப்ளோ ஆகிறப்ப அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்ஷோர் விண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெயின்ஃபால் அதிகமாக காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்ஷோர் விண்ட் வந்து ட்ரை வெதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிவேலிங் விண்ட்னால எப்படி வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மவுண்டெயின் பேரியர் பார்த்துடலாம். ஸோ வந்து மவுண்டெயினும் கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எப்போவுமே நமக்கு தெரியும் மவுண்டெயின் வந்து ஒரு நேச்சுரல் பேரியராக ஆக்ட் பண்ணுது. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து கோல்டு விண்டை வந்து மவுண்டெயின் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், ஹிமாலயா ரீஜன்லலாம் வந்து நமக்கு வந்து ஹை மவுண்டெயின்ஸ் இருக்கிறதுனால அது வந்து கோல்டு விண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி கிளைமேட்டை வந்து மவுண்டெயின் வந்து ஒரு பேரியராக ஆக்ட் பண்ணி சம்டைம்ஸ் கோல்ட் விண்ட்ஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து முக்கியமானது ஒன்று கொடுத்துருப்பாங்க, லீவர்ட் சைட் அண்ட் விண்ட்வர்ட் சைடு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்ட்வர்ட் சைடில் தான் உங்களுக்கு த விண்ட்வர்ட் சைடு இஸ் அ சைடு எ மவுண்டெயின் விச் ஃபேஸஸ் தி ப்ரிவேலிங் விண்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி காமிக்கேன். இதுதான் இப்போ வந்து இங்கே தான் விண்ட் ப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு விண்ட்வர்ட் சைடாக இருக்கும். அதே நேரத்தில் லீவர்ட் சைடுங்கிறது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ விண்ட்வர்ட் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது லீவர்ட் சைட்ஸ். இது வந்து விண்ட்வர்ட் சைடாக இருக்கும், இது வந்து லீவர்ட் சைடாக இருக்கும். ஸோ விண்ட்வர்ட் சைடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெயின்ஃபாலை கொண்டு வரும். லீவர்ட் சைடுனா உங்களுக்கு வந்து ரொம்ப லெஸ் ரெயின்ஃபாலை தான் அது வந்து கொண்டு வரும். ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா விண்ட்வர்ட் சைடு வந்து ஃபேஸஸ் தி ப்ரிவேலிங் விண்ட், அதே நேரத்தில் லீவர்ட் சைடு வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். அதை நம்ம வந்து ஓரோகிராஃபிக் ரெயின் பார்க்குறப்ப நமக்கு இன்னமும் இந்த ஃபேக்ட் வந்து நமக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும், அது பின்னாடி வருது. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த டயக்ராமில் கூட நமக்கு கொஞ்சம் நல்லாவே கிளியராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த விண்டு வந்து வருது. இந்த விண்டில் எப்பவுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இடம் தான் உங்களுக்கு விண்ட்வர்ட் சைடு. ஸோ இந்த விண்ட்வர்ட் சைடில் இந்த விண்டு பாஸ் ஆகிறப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் அது லூஸ் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ரெயின் இருக்கும். நெக்ஸ்ட் அது வந்து லீவர்ட் சைடு வர்றப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து விண்டில் வந்து லூஸ் ஆனதுனால இந்த சைடு வரப்போ ட்ரை விண்டு தான் இருக்கும். ஸோ லீவர்ட் சைடு வரப்போ உங்களுக்கு எந்த வித மழையுமே இருக்காது. அதுதான் நெக்ஸ்ட்டு க்ளவுட் கவர் பொறுத்த வரைக்கும் இப்போ டெசர்ட் ரீஜன்லாம் நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா க்ளவுடே இருக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ க்ளவுட்லெஸ் ஸ்கையில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்கை வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஸோ இப்படி தான் க்ளவுட் வந்து
நமக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஓஷன் கரண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 கரண்ட் இருக்குது. வார்ம் ஓஷன் கரண்ட் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்னு இருக்குது. வார்ம் ஓஷன் கரண்ட் ரைஸ் தி டெம்பரேச்சர், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி கோல்டு ஓஷன் கரண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன், ஈவன் நேச்சுரல் வெஜிடேஷன் கூட கிளைமேட்டை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் நமக்கு ரொம்பவே டென்ஸாக நமக்கு ட்ரீஸ் இருக்கும். ஸோ டியூ டு ப்ரிசிபிடேஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீஸில் வந்து ப்ரிசிபிடேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டை எந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். அண்ட் நம்ம வந்து ஒரு டேப்லெட் காலம் மிஸ் பண்ணியிருந்தோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வெதர் அண்ட் கிளைமேட், அது வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அது இப்போ நம்ம கன்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் விண்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெதர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெதருங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது வெதர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாங் டியூரேஷனுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறதை வந்து கிளைமேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வெதர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அது மாறும், ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் டியூரேஷனுக்கு அதை கேல்குலேட் பண்ணுறதுனால. அதே சமயத்தில் நீங்கள் கிளைமேட்னு பார்த்தீங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் நம்ம ஆவரேஜ் ஆஃப் வெதர் எடுத்துடுறோம் இல்லையா, அதனால் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு வேல்யூவாக இருக்கும். இப்போ வந்து வெதர் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். வெதர் வந்து எவ்ரிடே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கிளைமேட் வந்து ஆவரேஜ், அது எவ்ரிடே வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்டடி ஆஃப் வெதரை நம்ம மெட்ராலஜின்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் கிளைமேட்டை கிளைமேட்டாலஜின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட், ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம விண்டு பார்க்க போகிறோம். விண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை நம்ம விண்டுன்னு சொல்கிறோம். அப்போ வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கரண்ட்டு. ஸோ விண்டுனா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் கரண்ட்னா வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை. எப்போவுமே விண்டு வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் ப்ளோ ஆகும், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து விண்ட் ப்ளோவிங் ஃப்ரம் ஈஸ்ட்னா அதை வந்து ஈஸ்டர்ன் லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே ஒரு விண்டுக்கு எப்படி பேர் கொடுக்குறாங்கன்னா அது எந்த இடத்துலேருந்து அது ஃப்ளோ ஆகுதோ அப்படி தான் அது நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் லைஸ்னு இதுக்கு ஏன் பேர் கொடுத்துருக்காங்கன்னா விண்டு வந்து ஈஸ்ட் வேர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது, அதனால தான் அதுக்கு ஈஸ்டர்ன் லைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அனிமோமீட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம விண்டு ஸ்பீடு வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். விண்டு வேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைரக்ஷன் ஆஃப் தி விண்டு வந்து அது வந்து கால்குலேட் பண்ணும். யூஸ்வலாக என்ன யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் இல்லைனா நாட்ஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள் அனிமோமீட்டர் அண்ட் விண்ட் வேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் விண்டு பார்க்க போகிறோம். 4 டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இருக்குது, பிளானிட்டரி, பீரியாடிக், வேரியபிள், லோக்கல். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிட்டரி விண்டு பார்த்துலாம். பிளானிட்டரி விண்டுக்குள்ளேயே ஒரு 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பிளானிட்டரி விண்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைரக்ஷனில் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அது ப்ளோ ஆகும். இதுக்கு அடியில் ஒரு 3 கிளாஸிஃபிகேஷன் வருது, ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லைஸ், போலார் ஈஸ்டர்லைஸ். ஸோ ட்ரேட் விண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே ப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்குவாட்டாரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் உங்களுக்கு வந்து விண்ட் வந்து ப்ளோ ஆகும்னு. ஸோ சப்ட்ராபிக்கலில் வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது, ஈக்குவாட்டாரியலில் லோ ப்ரெஷர் இருக்குது. ஏன் ஈக்குவாட்டாரியலில் உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குன்னு பாருங்களேன். ஈக்குவேட்டர் ரீஜனில் சன் ரேஸ் வந்து அதிகமாக படுறதுனால ஹீட் வந்து ஈக்குவேட்டரில் அதிகமாக ரீச் ஆகுது. ஸோ எப்போ ஒரு இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதனால தான் ஈக்குவேட்டர் சைடில் உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ விண்ட் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகுறதுனால ட்ரேட் விண்ட் பொறுத்த வரைக்கும் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்லேருந்து ஈக்குவாட்டாரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்து அது வந்து ப்ளோ ஆகுது. ஸோ ஒரு வருஷம் முழுக்க அது வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும், அதை தான் சொல்லியிருப்பாங்க. தென் வெஸ்டர்ன் லைஸ் பாருங்கள், இந்த விண்ட் எங்கேருந்து எங்கே ப்ளோ ஆகுதுன்னா ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் தான் அது ப்ளோ ஆகுது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் இந்த வெஸ்டர்ன் லைஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோரிங் 40s at 40 degree, ஃபியூரியஸ் 50s at 50 degree, ஸ்க்ரீமிங் 60 at 60 degree latitudes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போலார் ஈஸ்டர்லைஸ் பார்த்துடலாம். போலார் ஈஸ்டர்லைஸுங்கிறது கோல்ட் அண்ட் ட்ரை போலார் விண்டை. இது எங்கேருந்து எங்கே ப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்து ப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொரியாலிசிஸ் எஃபெக்ட்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வந்து காசஸ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் விண்ட் ஃப்ரம் தி ஒரிஜினல் பாத், அதுதான் கொரியாலிசிஸ் எஃபெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஃபெரல் லான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா
இந்த கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் விண்ட் வந்து இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்ட் வந்து ரைட்வர்ஸ் டைரக்ஷனில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா விண்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இதை தான் நம்ம வந்து ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 விஷயம் பார்த்துக்கோ, கொரியாலிசிஸ் எஃபெக்ட், ஃபெரல்ஸ் லா. தென் பீரியாடிக் விண்ட். பீரியாடிக் விண்டுங்கிறது எப்படின்னா அடிக்கடி டைரக்ஷனாக மாற்றிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சீசனல் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் winds which reverse the direction with the change of the season is called monsoon. ஸோ மான்சூனும் இதுக்கு அடியில் தான் வரும். ட்ராபிக்கல் மான்சூன் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் விண்ட் பார்க்க போகிறோம். வேரியபிள் விண்டுக்குள்ள சைக்ளோன் வருது. ஸோ சைக்ளோனுங்கிறது க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் வந்து காயில் ஆஃப் ஸ்னேக். ஸோ சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அண்ட் அதை சரௌண்ட் பண்ணி ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சொல்லியிருப்பாங்க டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த் சைக்ளோனிக் விண்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது. ஸோ சைக்ளோன் விண்ட்ஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன டைரக்ஷனில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தென் சைக்ளோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன் அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோனா. ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன் பார்த்துடலாம். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை வந்து இந்தியன் ஓஷனில் வந்து அதை சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் ஓஷனில் இதை வந்து டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இதை ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலிப்பைன்ஸ் ரீஜனில் இதை வந்து பக்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இந்த ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கு பேர் வில்லி. ஜப்பானில் இதுக்கு பேர் டைஃபூ. ட்ராபிக்கல் சைக்ளோன் எப்போவுமே ரொம்ப அதிகமாக வந்து ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, டெத்தாக இருந்தாலும் சரி, இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இழப்பு வந்து எப்பவுமே உண்டாக்கிடும். ரொம்ப 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 டேஞ்சரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 29 அக்டோபர் 1999 ஒரிசாவில் ஒரு சூப்பர் சைக்ளோன் ஒன்று இருந்துச்சு. அது ரொம்பவே மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எப்போ வந்து இந்த சைக்ளோனுக்கு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து இப்படி இது மாதிரி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நேமிங் வந்து கொண்டு வந்தது வந்து 2004 இது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 8 கண்ட்ரீஸ் வந்து இந்த சைக்ளோன்ஸை வந்து நேம் பண்ணுற இதில் இருக்காங்க. அது என்ன 8 கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்டிவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. இந்த 8 கண்ட்ரியும் சேர்ந்து தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த சைக்ளோனுக்கு வந்து நேம் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியும் சைக்ளோன் அக்கர் ஆகிறப்ப ஒவ்வொரு நேம் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா, அது வந்து இந்த 8 கண்ட்ரியும் ஆல்டர்னேட்டிவ் பேசிஸில் ஒவ்வொரு வாட்டியும் சைக்ளோன் வரப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து நேம் டிசைட் பண்ணும். ஸோ இந்த 8 கண்ட்ரிஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேட் சைக்ளோன் பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேட் சைக்ளோன் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ராண்ட்னா என்னென்னா ஆக்சுவலாக அந்த கோல்டு அண்ட் ஹாட் ஏர் மாஸ் வந்து மீட் ஆகிறதான் நம்ம ஃப்ராண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபினாமினான் நடக்கிறப்ப தான் உங்களுக்கு டெம்பரேட் சைக்ளோன் வந்து அக்கர் ஆகும். இது எந்த லேட்டிடியூடில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி அண்ட் 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூடில் இது வந்து நடக்கும். ஸோ ஃப்ராண்ட்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ராண்ட்டுங்கிறது பவுண்ட்ரி செப்பரேட்டிங் தி வார்ம் அண்ட் கோல்டு ஏர் மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் பார்த்துடலாம். இது வந்து என்ன லேட்டிடியூடில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 to 60 டிகிரி லெவல் ஹெமிஸ்பியரில் தான் அது நடக்குது. இதை வந்து மிட் லேட்டிடியூட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோனை. ஸோ வந்து இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து எப்போவுமே ஹெவி ரெயின்ஃபால், பிளிஸார்ட், டொர்னாடோஸ் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸால் எப்போவுமே நடக்கக்கூடியது. தென் வந்து ஆன்டி சைக்ளோன் வந்து பார்த்துடலாம். ஆன்டி சைக்ளோன் வந்து அப்படியே ஆப்போசிட் சைக்ளோன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சைக்ளோன் பார்த்தோம். சைக்ளோன் பார்க்குறப்ப நான் சொன்னேன் லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது அப்படியே ஆப்போசிட். ஸோ எப்படின்னா ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. தி ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் ரீஜியன் சரௌண்டட் பை தி லோ ப்ரெஷரை. அதான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி சைக்ளோன்ஸ். ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் சைக்ளோன் மட்டும் படிச்சுட்டா போதும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்டி சைக்ளோன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம சைக்ளோன்ஸ் பார்த்தோம். வேரியபிள் விண்ட்ஸ் கீழே சைக்ளோன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக அப்புறம் வந்து நம்ம லோக்கல் விண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, லோக்கல் விண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இந்த விண்டுக்கு வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சில விண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோஹேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ப்ஸ் யூரோப்பில் இருக்குது. சிர்கோன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சினூக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கிஸ் நார்த் அமெரிக்கா.
அதே மாதிரி லூன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தார் டெசர்ட்டில் இருக்குது. மிஸ்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், மெட்டீரியல் சீஸ் இன் ஃப்ரான்ஸ். அது மாதிரி போரான் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளில் ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த சைக்ளோன் பேர் அவங்க இந்த லோக்கல் விண்டோட பேர் கொடுத்துட்டு இது எந்த ரீஜனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து விண்டும் அதோட லோக்கல் ஏரியாவையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் பார்த்துடலாம். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் 3 க்ளவுட் இருக்குது. ஹை க்ளவுட், மிடில் க்ளவுட், லோ க்ளவுட். ஸோ வந்து ஹை க்ளவுட் பார்த்தீங்கன்னா 6 to 20 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். மிடில் க்ளவுட் வந்து 2.5 கிலோமீட்டர் to 6 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். லோ க்ளவுட் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த க்ளவுட்ஸ்குள்ளேயே இப்போ ஹை க்ளவுட் கீழேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹை க்ளவுட் கீழே என்னெல்லாம் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிர்ரஸ், சிரோக்யூமுலஸ், சிரோஸ்டாட்டஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது ஹை க்ளவுட் கீழே வருமா, லோ க்ளவுட் கீழே வருமா, இல்லை மிடில் க்ளவுடில் வருமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஹை க்ளவுட் கீழே சிர்ரஸ், சிரோக்யூமுலஸ், சிரோஸ்டாட்டஸ்னு 3 க்ளவுட் வருது. ஸோ சிர்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது வந்து ரொம்ப ஃபைப்ரஸ் சில்கி ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். ரொம்பவே ஹை ஸ்கையில் இருக்கும். அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8,000 to 12,000 மீட்டர் ஹையில் அது இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து எந்த ஒரு ரெயின்ஃபாலையும் இது வந்து கொண்டு வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிரோக்யூமுலஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் இல்லைனா லேயராக இருக்கும். தென் சிரோஸ்டாட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி பால் மாதிரி அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் சிரோஸ்டாட்டஸை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஹை க்ளவுட் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தால வந்து ஹை க்ளவுடில் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சன்செட் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சிரஸ் க்ளவுட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம மேர்ஸ்டேல் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் மிடில் க்ளவுட் பார்த்துடலாம். மிடில் க்ளவுட் கீழே 3 வருது. ஆல்டோஸ்ட்ராட்டஸ், ஆல்டோக்யூமுலஸ், நிமுலோஸ்ட்ராட்டஸ். இது 3மே உங்களுக்கு வந்து மிடில் க்ளவுடில் வரும். இந்த மிடில் க்ளவுடில் ஃபஸ்ட்டு ஆல்டோஸ்ட்ராட்டஸ் பார்த்தீங்கன்னா தின் ஷீட் ஆஃப் கிரே ஆர் ப்ளூ கலர் க்ளவுட். அதை தான் வந்து ஆல்டோஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்பவுமே ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். தென் ஆல்டோக்யூமுலஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஆல்டோக்யூமுலஸ்க்கு இன்னொரு 2 பேர் இருக்குது. ஷீட் க்ளவுட் இல்லைனா ஊல் பேக் க்ளவுட். இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டது. ஸோ வந்து இதை நல்லா பார்த்துக்கோங்க. தென் நிம்போஸ்டாட்டஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெயின்ஸ், ஸ்னோ இந்த ஃபினாமினாலாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள். எந்த ஸ்பியரில் இப்போ உங்களுக்கு க்ளவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. எல்லா க்ளவுட்ஸுமே உங்களுக்கு ட்ரோபோஸ்பியரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 99% உங்களுக்கு வந்து எல்லா க்ளவுட்ஸும் எங்கே இருக்கும்னா ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லோ க்ளவுட்ஸ் பார்க்க போகிறோம். லோ க்ளவுட்ஸ் கீழே 4 இருக்குது. ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், கியூமுலஸ், கியூமுலோனிம்பஸ். ஸோ ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து 2500 to 3000 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வந்து ஃபேர் இல்லைனா கிளியர் வெதர் இருக்கும். தென் ஸ்ட்ராட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெயின் இல்லைனா ஸ்னோ ஃபினாமினா இருக்கும். கியூமுலஸ் ரொம்ப முக்கியம். காலிஃப்ளவர் ஷேப்பில் என்ன விண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. கியூமுலஸ். நெக்ஸ்ட் வந்து கியூமுலோனிம்பஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி திக் டவரிங் தண்டர்ஸ்டார்ம். இது வந்து இருக்கிறதுலே ஹெவி ரெயின் இது வந்து கொண்டு வரும். கியூமுலோனிம்பஸ் இது கொஞ்சம் முக்கியம். ஸோ வந்து ஹெவி ரெயின்ஃபால் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கியூமுலோனிம்பஸில். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிபிடேஷன். ஸோ வந்து ப்ரிசிபிடேஷன் கீழே பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் இருக்குது. என்ன ஃபேக்டர் வந்து ப்ரிசிபிடேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஆல்டிடியூட், க்ளவுட், அட்மாஸ்பியர் கண்டிஷன், ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் தான் வேரியஸ் ப்ரிசிபிடேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். ப்ரிசிபிடேஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ட்ரிசில், ரெயின், ஸ்லீட், ஸ்னோ இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். ஃபஸ்ட்டு ட்ரிசில் பார்த்துடலாம். டயாமீட்டர் வந்து உங்களுக்கு அந்த ட்ராப்ஸோட டயாமீட்டர் வந்து லெஸ் தென் 0.5 மில்லிமீட்டர் இருந்தால் அதை வந்து ட்ரிசில்னு சொல்லுவோம். அதே மாதிரி டயாமீட்டர் வந்து கிரேட்டர் தென் 5 மில்லிமீட்டர் இருந்தால் அதை நம்ம ரெயின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெல்லட் மாதிரி இருக்கும். அதில் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஐஸ் இருக்கும். ஸ்னோ ப்ளஸ் ரெயின் காம்பினேஷனில் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்னோ பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தா கண்டென்சேஷன் ஃபினாமினால நடக்குது. இது வந்து ஒப்பாக்காக இருக்கும், செமி ஒப்பாக்காக இருக்கும். ஐஸ் கிறிஸ்டல் கொலைட் அண்ட் ஸ்டிக் டுகெதர். தென் ஹேல் பார்த்தீங்கன்னா ஹேல் வந்து டயாமீட்டர் வந்து கிரேட்டர் தென் 2 சென்டிமீட்டராக இருக்கும். தென் ஹேல் ஸ்டோன் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். இது வந்து பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு வரும். ஏன்னா பாருங்களேன், ஹேல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாலிடாக இருக்கும். அது வந்து பூமியில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்க மேலேயா இருந்தாலும் சரி, க்ராப் மேலேயா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஒரு சில இழப்புகளை வந்து அது கொண்டு வரும். ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரஸ் இந்த ஹேல் ஸ்டோன்ஸை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எனி தண்டர் ஸ்டார்ம் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபால் ஆஃப் ஹேல் ஸ்டோன் இஸ் நோன் அஸ் ஹேல் ஸ்டார்ம்.
ஸோ இது வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், ட்ரீஸ், கிராப்ஸ், அனிமல் அண்ட் ஹியூமன் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ப்ரெசிபிடேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்புறம் ரெயின்ஃபால் பார்க்க போகிறோம். ரெயின்ஃபால் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. ரெயின்ஃபாலோட டைப்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துலாம். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், ஃப்ராண்டல் ஆர் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். கன்வென்ஷனல் ரெயின்ஃபாலை 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவடோரியல் ரீஜனில் நடக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து சோலார் ரேடியேஷன் வந்து ஈக்குவடோரியல் ரீஜனில் தான் உங்களுக்கு படுறதுனால ஹீட்டிங் வந்து அதிகமாக நடக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவடோரியல் ரீஜனில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஈவினிங் 4 o'clock இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மழை பெய்யும். அதனால் இதை வந்து 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், சன் வந்து இந்த லேண்டை வந்து ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ணோடனே ஏர் வந்து ரைஸ் ஆகுது, தென் கண்டென்சேஷன் நடக்குது. அதனால் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகி கூல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து வருது. இது எப்பவுமே கரெக்டாக 4 மணிக்கு வந்துடும் இந்த ரெயின்ஃபால் ஈக்குவடோரியல் ரீஜனில். அதனால் 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டைப் பார்த்துடலாம். ரெண்டாவது டைப் வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இதை வந்து ஃப்ராண்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்ளோன் ஃபினாமினாவோட அசோசியேட் ஆகிருக்கு. தென் வந்து அடியாபெட்டிக் கூலிங் ப்ராசஸ்னால நடக்குது. அது மட்டும் இல்லாமல் when a warm and cold air mass converge, condensation and precipitation takes place on the boundary between the warm and cold air. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, வார்ம் ஏரும் கோல்டு ஏரும் மீட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஃப்ராண்டல் அப்படின்னு ஒரு ஃபினாமினா நடக்கும். அப்படி அந்த ஃப்ராண்டல் ஃபினாமினா நடக்கிறப்ப உங்களுக்கு இந்த ரெயின் நடக்கிறதுனால இதை வந்து ஃப்ராண்டல் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், இந்த டயக்ராம்லேயே நீங்கள் சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. இதை வந்து கோல்டாகவும் இந்த வந்து வார்ம் கரண்டாகவும் அசியூம் பண்ணிக்கோங்க. ரெண்டும் மெர்ஜ் ஆகுது. அப்படி மெர்ஜ் ஆகி கன்வெர்ஜ் ஆகி ஃப்ராண்டல் ஃபார்ம் ஆகுறதுனால அப்படி நடக்கிற ரெயின்ஃபால்னால சைக்ளோனிக் ரெயின்ஃபால் இல்லைன்னா ஃப்ராண்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இல்லை ரிலீஃப் ரெயின்ஃபால் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், விண்ட்வேர் சைடு லீவர் சைட்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து விண்ட் வந்து அசெண்ட் ஆகும், மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடும். அண்ட் தென் லீவர் சைடை வந்து இது பாஸ் ஆகுறப்ப இந்த விண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது எந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்காது. ஸோ இந்த ஏரியாவில் லீவர் சைடில் ட்ரை கிளைமேட்டும், விண்ட்வேர் சைடில் உங்களுக்கு வந்து நல்ல ரெயின்ஃபாலும் அக்கர் ஆகும். ஸோ விண்ட்வேர் சைடில் நல்ல மழை இருக்கும் அண்ட் லீவர் சைடில் உங்களுக்கு மழையே இருக்காது. அதான் அந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலோட ஃபியூச்சர். இது வந்து மெயின்லி இந்த மவுண்டெயின்ஸ் நல்லா நடக்கும். ஸோ விண்ட்வேர் சைடில் மழை இருக்கும், லீவர் சைடில் மழை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மௌசூரியம் வந்து நம்ம இந்தியாவிலே நமக்கு நல்லாவே தெரியும், வெட்டஸ்ட் பிளேஸ் அதுதான். அது வந்து விண்ட்வேர் சைட் ஆஃப் தி பூர்வாஞ்சல் ஹில்ஸில் இருக்குது. அதனால தான் அதுக்கு மழை அதிகமாக பெய்யுது. அதே மாதிரி ஷில்லாங் பார்த்தீங்கன்னா அங்கே மழை அவ்வளோவோ இருக்காது, ஏன்னா அது லீவர் சைடில் ஆகுது. அதனால் லீவர் சைடில் இருக்கனால ஷில்லாங் ரீஜனில் மழையே இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மௌசூரியம் அண்ட் ஷில்லாங் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்குது. பட் ஆனால் மௌசூரியம் விண்ட்வேர் சைடில் இருக்கிறதுனால அதுக்கு மழை வருது. அதே நேரத்தில் ஷில்லாங் லீவர் சைடில் இருக்கிறதுனால அதுக்கு மழையே இல்லாமல் போயிடுது. அதுதான் இந்த ஓரோகிராஃபிக் ரெயின் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஹியூமிடிட்டியும் ஒரு முக்கியமான காசஸ் ஃபினாமினாவில் வந்து ஹியூமிடிட்டி வச்சும் வெதர் ஃபினாமினா வந்து ரொம்பவே மாறுபடுது. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் தி அட்மாஸ்பியர் அதை வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when the relative humidity of air is 100, the air is said to be saturated. ஸோ வந்து ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து 100% ஹியூமிடிட்டி வந்து ரீச் ஆகிட்டுனா ஏர் வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த டெம்பரேச்சரில் இந்த ஏர் வந்து சேச்சுரேட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சரை டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர்னு இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு தான் இந்த ஹியூமிடிட்டி ஆஃப் ஏரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. தென் நம்ம வந்து இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்க்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன். லோயஸ்ட் லேயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்க லோயஸ்ட் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர். ரேடியோ வேவ்ஸ் வந்து எந்த லேயரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மீசோஸ்பியர். ஆவரேஜ் குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 13 degree Celsius. தென் ஃபிஃப்த் கொஸ்டின் வாங்க, த ப்ராசஸ் ஃப்ரம் விச் வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் கேஷஸ் டு லிக்விட் ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டென்சேஷன் ப்ராசஸில் தான் உங்களுக்கு வந்து கேஸ் டு லிக்விட் ஸ்டேஜ் வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், சீஃப் சோர்ஸ் ஆஃப் எர்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. சன். செவன்த் கொஸ்டின் பாருங்கள், ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ட்ரோபோஸ்பியர். அதுக்கப்புறம் ஷீப் கிளவுடுங்கிறது எதை சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆல்டோ கியூமுலஸ். நைன்த் கொஸ்டின் பாருங்கள், மான்சூன் விண்ட் வந்து பீரியாடிக் விண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்.
10th கொஸ்டின் பாருங்கள், டியூ இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃப்ரோஸ்ட். 11th கொஸ்டின் வந்து டேஸ் இஸ் கால்டு ஐ ஆஃப் ஸ்ட்ராம்னு கேட்டிருக்காங்க. சைக்ளோன்ஸ். வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஏர் கரண்ட். நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோவிங் பார்த்துடலாம். மீட்ராலஜி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டடி ஆஃப் வெதர் தான் மீட்ராலஜி. கிளைமாட்டாலஜி வந்து ஸ்டடி ஆஃப் கிளைமேட். அனிமோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர் வந்து நம்ம விண்ட் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுவோம். தென் வெயின் வந்து டைரக்ஷன் ஆஃப் விண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். மேக்ஸ் டேலுங்கிறது சிரஸ், நம்ம அந்த பாக்ஸில் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லீவர்ட் சைடு வந்து ரெயின் ஷேடோ ரீஜியன். வில்லிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு லோக்கல் விண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம வந்து 3rd லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசன் நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.